Today we are going to see the joint venture. In joint venture there are three types of method. Today we are going to see the separate set of books. இந்த நம்ம காண போடுறது வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் செப்பரேட் புக்கில் மதுரை யூனிவர்சிட்டியில் வந்து ஏப்ரல் 2004 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுற சதீஷ் அண்ட் சரவணன் அண்டர் டுக் ஜாயின்ட்லி டு கன்ஸ்ட்ரக்ட் a building for a contract price of rupees 3 lakh. A joint bank account was opened by them in their names. Sadish paid rupees 1 lakh, Saravanan paid rupees 50,000. சதீஷும் சரவணனும் நினச்சிடறாங்க 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அது ஜாயிண்ட் வெஞ்சர் மெத்தடில் முதல்ல 1 லட்சமும் இவர் 50,000 இட்டு நினச்சிடறாங்க. ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறாங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஜாயிண்ட் வெஞ்சரில் செப்பரேட் செட் ஆஃப் புக்குடைய ஃபண்டமெண்டல் எப்படி என்ட்ரி போடணுங்கிற விவரம் சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இந்த கணக்கு பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு என்ன என்ட்ரி? Joint bank account debtor to 1,50,000, Sadish account debtor credit 1 lakh, Saravanan account credit 50,000. Being joint bank account opened. Next வந்து நினைச்சாங்க டீட்டெயில்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன். வேஜஸ் கொடுக்குறாங்க. வேஜஸ் 80,000 பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க. அதனால் ஜாயிண்ட் வெஞ்சர் எப்போ செலவு பண்ணாலுமே ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் டெபிட் வரும். ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு என்ட்ரி என்ன? மெட்டீரியல் பர்ச்சேஸ் 1,60,000. இதுவுமே என்ன செய்கிறாங்க? ஜாயிண்ட் பேங்க்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அதனால் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் 1,60,000 பீயிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் சப்ளைடு பை சதீஷ் வந்து 10,000 ரூபாய்க்கு சரக்கு கொடுக்குறாரு. அதனால் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு சதீஷ் அக்கௌண்ட் 10,000. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கிடெக்ட் ஃபீஸ் பெய்டு பை சதீஷ் 4,000. இதுவும் அதே மாதிரி தான். ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு சதீஷ் அக்கௌண்ட் 4,000. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மெட்டீரியல் சப்ளைட் பை சரவணன் சரக்கு சப்ளை பண்ணுறாரு. அதனால் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு சதீஷ் அக்கௌண்ட். ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு சரவணன் அக்கௌண்ட் 8,000 பீயிங் த மெட்டீரியல் சப்ளைட் பை த சரவணன். நெக்ஸ்ட் என்னது? ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் த பிரைஸ் வாஸ் டூலி ரிசீவ்டு. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 3 lakhs. அப்போ ஜாயிண்ட் வெஞ்சரில் பெறும்போது பணம் வரும்போது என்ன செய்யணும்னா ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்போ ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் பீயிங் த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் ரிசீவ்டு. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பெற்றாச்சு. there was unused material valued rupees 10,000. This was taken over by the சதீஷ் எடுத்துக்கூடாது. விற்காத சரக்கை வந்து என்ன செய்யாது. அதனால் இதுவும் என்ன செய்யணும்? ஜாயிண்ட்டு வெஞ்சர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்போது சதீஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் 10,000. சதீஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் 10,000. ரெண்டு சூழ்நிலையில் தான் ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து மேக்ஸிமம் கிரெடிட்டில் வரும். ஒன்று சரக்கை விற்கும்போது அல்லது கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பெறும்போது, மேலும் விற்காத சரக்கை யாராவது எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் லாபம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? இந்த ஸ்டேஜோடு முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம லெட்ஜரில் போஸ்டிங் பண்ணணும். லெட்ஜரில் போஸ்டிங் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்டு லெட்ஜர் போஸ்டிங் எப்படி பண்ணணும்? முதல் என்ட்ரி இருக்குது. ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சதீஷ் அக்கௌண்ட் 1 lakh, சரவணன் அக்கௌண்ட். இப்போ ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் 2 பேருடைய பேரை எழுதணும். ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் டு சதீஷ் 1 lakh, டு சரவணன் 50,000. இப்போ 2 இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் சைடில் எழுதணும். ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் 1 lakh, சரவணனுடைய அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் 50,000. செகண்ட் என்ட்ரி என்ன இருக்குது? ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஜாயிண்ட் வெஞ்சருடைய அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் ஜாயிண்ட் பேங்க்குன்னு எழுதணும். ஜாயிண்ட் பேங்க் எக்ஸ்பென்ஸு 80,000. அப்புறம் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் எக்ஸ்பென்ஸும் போட்டு 80,000 எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது? ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜாயிண்ட் பேங்க் பீயிங் த மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட்
1,60,000 மெட்டீரியல் வாங்கியிருக்கிறோம். அதனால் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் ஜாயிண்ட் பேங்க்னு 1,60,000 எழுதிக்கொள்ளணும். ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரும் போட்டு 1,00,000 எழுதிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் ஏதாவது சதீஷ் அக்கௌண்ட். ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் சதீஷ் அக்கௌண்ட் 10,000 இருக்குது. இது ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் சதீஷ்னு எழுதிக்கணும், 10,000 எழுதிக்கொள்ளணும். சதீஷுடைய அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைஸில் 10,000 எழுதிக்கணும். 10,000 ஜாயிண்ட் வெஞ்சர் மெட்டீரியல் கொடுத்துருக்காரு அதுக்காக. அடுத்து அவர் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் சதீஷ் அக்கௌண்ட் ஆர்கிடெக்ட் ஃபீ கொடுக்குறாரு 4,000. இதுவும் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் சதீஷ் 4,000 எழுதிக்கணும். சதீஷுடைய அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் 4,000 எழுதிக்கணும். அப்புறம் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் சரவணன் அக்கௌண்ட். சரவணன் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது, அதனால் ஜாயிண்ட் வெஞ்சருடைய டெபிட் சைடில் சரவணன் சொல்லி 8,000 எழுதிக்கொள்ளணும். சரவணனுடைய அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் மெட்டீரியல் போட்டு 8,000 எழுதிக்கணும். ஜாயிண்ட் வெஞ்சர் மெட்டீரியல் போட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பெறுறாங்க. இதனால் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் ஜாயிண்ட் வெஞ்சர்னு எழுதிக்கணும். கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பெறுறது ஜாயிண்ட் வெஞ்சர் 3 lakh. அப்புறம் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் ஜாயிண்ட் பேங்க் 3 lakhs எழுதிட்டோம். ஒரு அன்யூஸ்டு மெட்டீரியலை சதீஷுங்கிறவர் எடுத்துக்கொள்கிறாரு. சதீஷ் அக்கௌண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட். சதீஷுடைய அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் எழுதிக்கணும். சதீஷ் டெபிட் சைடில் ஜாயிண்ட் வெஞ்சர் 10,000 எழுதிக்கிட்டு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் சதீஷ் 10,000 சொல்லி எழுதிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிட்டு இனிமேல் லெட்ஜர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். முதல்ல ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் இருக்குது. ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் இருக்குது. இதில் என்ன செய்யணும், இது ப்ராஃபிட் மட்டும் தெரியாது. இந்த நிலையில் என்ன செய்யணும், முதல்ல கிரெடிட் சைடை எது கூடுதலாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். இல்லை கிரெடிட் சைடில் கூடுதல் 3,10,000. இந்த 3,10,000 போட்டு இந்த அமௌண்ட்டெல்லாம் கூட்டி கழிச்சிட்டோன்னா 48,000 பேலன்சிங் ஃபிகர் இருக்குது. இது ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட்டை இவங்க ரேஷியோவில் 2:1 ரேஷியோவில் பிரிச்சுக்கணும். 48,000 இன்ட்டு 2/3 போட்டு இவருக்கு 32,000 போட்டுக்கணும். சதீஷுக்கு 48,000 இன்ட்டு 1/3 போட்டு 16,000 வரும். இதை போட்டுக்கணும். இந்த சரவணன் 2 ப்ராஃபிட்டு இவங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்படியே கிரெடிட் கொடுத்தணும். இவங்களுக்கு ஒரு 32,000 சதீஷுக்கு, சரவணனுக்கு ஒரு 16,000. இப்போ இந்த 2 அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணணும். முதல்ல இதை கூட்டினா 1,46,000 வருது. இப்போ 10 lakh போனால் 1,36,000 தான் செட்டில்மெண்ட் அமௌண்ட். இதை கண்டுபிடிச்சிக்கொள்ளணும். அப்புறம் சரவணனுடைய அக்கௌண்ட்டுக்கு அதே மாதிரி என்ன செய்யணும், 74,000 வருது. இதுதான் பேலன்ஸ் ஃபிகர். அதனால் செட்டில்மெண்ட் போட்டு ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட். இந்த 2 அமௌண்ட்டையும் நேராக என்ன செய்யணும், பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் எழுதிக்கணும். பை சதீஷ் செட்டில்மெண்ட் போட்டு 1,36,000 கொடுக்கணும். பை சரவணன் போட்டு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு 74,000. இப்போ கணக்கு எல்லாமே செட் ஆகிட்டு. நமக்கு என்ன கேட்டிருந்தாலும் இந்த கூட போட்டு தான் ஆகணும்னா என்ன கேட்டிருக்காங்களோ கொஸ்டினில் அதை தெளிவாக போட்டுக்கணும். மற்ற இதை ரஃப் ஒர்க்காக செய்துக்கணும். இது உங்களுக்கு ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, அக்கௌண்ட் மாஸ்டர் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்.